இது இது வந்து உங்களுக்கு பிரவீன் உத்ராத்தில் வரக்கூடியது. ஸோ பேப்பர் 2ல் 5 மார்க்ஸ்க்கு இது கேட்பாங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து தெய்வ உற்பத்தி சித்தாந்தன்னு பார்த்தோம். அதாவது கடவுள் தான் ஒரு மொழியினுடைய ஒரு மொழி வளரத்துக்கு காரணமாக இருந்தார். ஸோ கடவுள் மூலமாக தான் மனிதன் வந்து ஒரு மொழியை கற்றுக்கிட்டான் அப்படின்னு பார்த்தோம். பட் இதில் வந்து என்ன அப்படின்னா தாது சித்தாந்து, தாது அப்படின்னா திங்ஸ், பொருளை குறிக்கிறது. ஸோ அந்த கொள்கையை வச்சு எப்படி வந்து மொழி உருவாச்சுன்றதை இதில் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் இது ரிலேட்டடாக என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தாது சித்தாந்திலையும் நம்ம அதே பார்த்து இன்ட்ரோடக்ஷன் தான் இதுலேயும் வந்திருக்கோம். என்ன அப்படின்னா பாஷாக்கி உற்பத்தி கைசுகி. ஸோ ஒரு மொழி வந்து எப்படி உருவாச்சு, அதனோட ஆரிஜின் என்ன, இஸ் பிரஷன்கி உத்தர் பானேக்கி. ஸோ இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கிறதுக்கான முயற்சி கௌஷிஷ் கயி சாலோங்ஸே ஜாரி ஹை, மெனி இயர்ஸ், பல வருஷமாக போயிட்டுருக்கு. கயி வித்வானவுனே, நிறைய வித்வான்களும் இஸ் சம்பந்தமே இதை பற்றி அப்பனே விசார, தன்னுடைய சுய கருத்துக்களை, தன்னுடைய ஒப்பீனியன்ஸ் இஸ் வாதியா இஸ் சம்பந்தமே அப்பனே தன்னுடைய கருத்தை சொல்கிறாங்க. இஸ் வாதியா சித்தாந்துக்கே தோ மார்க் யோகை. ஆல்ரெடி நம்ம அந்த தெய்வ உற்பத்தியில் பார்த்து அதே தான் ரிப்பீட்டடாக வரும். ஸோ இதில் வந்து இது வந்து 2 வேஸ் இருக்குது நமக்கு. ஒன்று என்னென்னது, பிரத்யக்ஷ மார்க்கு, இன்னொன்று பரோட்ச மார்க்கு. ஸோ டைரக்ட் வே, இன்டைரக்ட் வே. ஸோ நேரடி முறையில் எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க, இன்டைரக்ட் வேனா இன்டைரக்ட் வேல எப்படி அப்படின்றத இதில் சொல்ல வராங்க. प्रत्यक्ष मार्ग में सीधे भाषा के जन्म की व्याख्या करने के प्रयत्न करते हैं. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பேராகிராஃப்மே வந்து நம்ம ஏற்கனவே தெய்வ உற்பத்தி சித்தாந்தில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே தான் இதில் உங்களுக்கு வருது ரிப்பீட்டடாக அந்த லைன்ஸ் பார்த்தோன்னா. இந்த டைரக்ட் வேயில் அப்படின்னா சீத்தே டைரெக்டாகவே பாஷாக்கே ஜன்மைக்கு, ஒரு மொழி எப்படி வந்து அதனுடைய பிறப்பு, மொழியினுடைய பிறப்பு எப்படின்றதுக்கான விளக்கம், வியாக்கியா கர்ணேக்கா, அதை விளக்கிறதுக்கான முயற்சி வந்து நடந்துட்டு இருந்தது. இன்டைரக்ட் வேலை, அதாவது பரோட்சமாக இருந்தால் இன்டைரக்ட் வேலை பார்த்தோன்னா பாஷாக்கே, அந்த மொழியினுடைய பிராஜின், பழைய மற்றும் இப்போ புதிய, வர்த்தமான் அப்படின்னா ப்ரெசண்ட், இந்த இருக்கிற வடிவங்களை வச்சு துல்னா கற்கே, கம்பேர் பண்ணி பாஷாக்கி உற்பத்தி, ஸோ ஒரு மொழி எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கான முடிவை வந்து கொண்டு வரதுக்கான முயற்சி வந்து நடந்துகிட்ருக்கு. நிர்ணய் கர்ணேக்கி கௌஷிஷ் கீ சாத்தேகே, அதுக்கு முடிவை கொண்டு வரதுக்கான முயற்சி வந்து நடந்துகிட்ருக்கு. பிரத்யக்ஷ மார்க்குக்கே, பிரத்யக்ஷன்னு என்ன சொன்னேன், டைரக்ட் இல்லையா. ஸோ பிரத்யக்ஷ மார்க்குக்கே கயி சித்தாந்தமே. ஸோ அதனுடைய நிறைய கொள்கைகளில் பிரமுக சித்தாந்தம் மெயின் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தாது சித்தாந்த. தாதுனாலே ஒரு பொருளை குறிக்கிறது. சித்தாந்துக்கோ, இந்த சித்தாந்தத்தில் டிங்டாங் வாதுபி கஹா ஜாத்தா ஹை. டிங்டாங் அப்படின்றது ஒரு சத்தம். அந்த சத்தத்தை வச்சு தான் இந்த மொழி உருவாச்சுன்ற மாதிரி சொல்ல வராங்களாம். ஜப் ஹம் தாதுக்கி சீஜோங்கோ டாங்டத்தே ஹை. ஸோ எப்போ நாம் தாதுக்கி சீஜோங்கன்னு அந்த பொருளை வந்து தட்டுறமோ தப், அப்போது ஏக் பிரகார் கி துவனி, அப்போது ஒரு விதமான சத்தம் வந்து நமக்கு வெளியே வருது இல்லையா. ஒரு நம்ம எந்த பாத்திரத்தையோ எதை தட்டும் போதோ அதுக்கான ஒரு சத்தம் வரும். உன்கா மானதா ஹைக்கி. ஸோ இதுலேருந்து அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா ஆதி மனுஷமே, ஆதி மனுஷனா அந்த ஏன்ஷியன்ட் பீப்புள், அந்த ஆதி காலத்து மக்கள் வந்து ஏக் அத்புத் சக்தி, ஒரு 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 விதமான சக்தி வந்து அதில் இருக்குது. ஜிஸ்கே காரன், அதனால தான் வஹ ஜிஸ் சீஜ்கே சாம்னே आता उसके मुँह से एक विशेष ध्वनि निकलती थी और उसी ध्वनि को उस चीज़ का नाम बन जाती है. ஸோ அதை காரணமாக வச்சு தான் வஹ ஜிஸ் சீஜ்கே சாம்னே ஆத்தா. ஸோ எந்த ஒரு பொருளை எடுக்கிறாங்களோ உஸ்கே மோகுசே, அந்த பொருளுடைய வாயிலிருந்து, அதாவது வாயின்றது என்னென்னா அந்த பொருளை தட்டும்போது வரக்கூடிய ஏக் விசேஷ துவனி, ஒரு விதமான ஸ்பெஷல் சவுண்ட் இருக்கு இல்லையா, வெளியே வருது. அவர் உசி துவனிக்கோ, அந்த வெளியே வர அந்த சத்தத்தை வச்சு தான் உஸ் சீஜுக்கா நாம், அந்த பொருளுக்கான பெயர் வந்து பஞ்சாத்திகை வைக்கப்பட்டதான். ஸோ ஒரு பொருளை தட்டும் போது எப்படிப்பட்ட சவுண்டு வருதோ அந்த சவுண்டு வச்சு அந்த பொருளுக்கான பெயரை வச்சாங்க. வஹி விகசித் ஹோக்கர், இது இப்படியே வந்து வளர்ச்சி அடைந்து ஒரு நல்ல வைடன் ஆகி பாஷா ஹோகை, ஒரு மொழியாக மாறிடுச்சு. லேக்கின் ஆனால் ஆதி மனுஷமே, ஆனால் அந்த காலத்து மக்களில் ஐசி சக்தி ஹோனேக்கா கோயி சபூத் நஹி ஹை, இப்படிப்பட்ட ஒரு சக்தி இருந்ததுக்கான கோயி சபூத், எந்த ஒரு ப்ரூஃபும் வந்து கிடையாது. அக்கர் ஆனால் ஐசி சக்தி தீ தோ வஹ அச்சானக் கியோ காயப் ஹோ கயி.
அப்போது ஒருவேளை ஐசி சக்தி தி அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருந்திருந்தா தோ அப்போது வக அது அச்சானக் சடன்லி கியோ காயப் ஹோகை எப்படி மாயமாக மறைஞ்சிருக்கும். காயப்னா டிஸப்பியர் ஆகுது. எப்படி மறைஞ்சிருக்கும். இஸ் சித்தாந்துக்கே சமர்த்தக் மான்தே ஹைகி. ஸோ இந்த கொள்கையை வந்து समर्थक मानते हैं कि भाषा के बढ़ने तक आदि मनुष्य यह शक्ति मौजूद थी. அதாவது இந்த கொள்கையினுடைய சப்போர்ட்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மானத்தி ஹைக்கி சப்போர்ட்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாஷாக்கே பண்ணே தக் ஆதி மனுஷம் மேம் யஹ சக்தி மௌஜுத்தி. அதாவது ஒரு மொழி உருவாகிற வரைக்கும் தான் அந்த காலத்து மனிதர்கள்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு சக்தி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. மௌஜூதி யஹ சித்தாந்த் சர்வமானிய நகிஹே. ஆனால் இந்த கொள்கை வந்து ரொம்ப புகழ் பெறலை. சர்வமானியனா எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படலை. இஸ்கே பிரமுக சமர்த்தக் இதனுடைய மெயின் சப்போர்ட்டர் யாருன்னு அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸூலர் தே. ஆனால் லேக்கின் உன்ஹோனே அவர் வந்து கூத் அப்பனா மத் பதல்லியா. ஆனால் அவருமே சீக்கிரமே தன்னுடைய கருத்தை வந்து மத்துனா தன்னோட ஒப்பீனியனை வந்து மாற்றிக்கிட்டாராம். அதாவது இது தாதுலேருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்கிறாலே ஒரு மொழி அந்த கருத்தை வந்து தானும் வந்து மாற்றிக்கிட்டாரு அதுக்கப்புறமா அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா மொழின்றது இது வந்து ஒரு பொருள் மூலமாக தான் ஒரு மொழி உருவாச்சுன்ற மாதிரி இதில் வந்து சொல்ல வராங்க.